10th standard sumல முக்கியமான sum. The radius of a conical tent is 7 meter. So we are going to study about cone. Structure எழுதிக்கிடுங்க cone. The radius is equal to 7 meter and the height is equal to 24 meter. Calculate the length of the canvas used to make the tent if the width of the rectangular canvas is 4 meter. So this is the cone. இந்த கோன் ஷேப்ல ஒரு டென்ட் ஒன்று போட போறாங்க. அந்த டென்ட் போடுறதுக்கு ஒரு தார்பாய் ஒன்று பயன்படுத்த போறாங்க. அந்த தார்பாயோட விட்த் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள், அது ரெக்டாங்கிள் ஷேப்ல தான் தார்பாய் இருக்கும். ஸோ ரெக்டாங்கிள் அதோட விட்த் லென்த்தோ பிரெத்தோ அது வந்து என்ன அப்படின்னா 4 மீட்டர். அப்படியாக இருந்தால் அதோட லென்த் என்ன, இதுதான் கேள்வி. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கோனுக்கு வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சு அதை என்ன செய்யணும், பயன்படுத்தி நம்ம இந்த லென்த்தை வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி செய்யறது? சிஎஸ்ஏ ஆஃப் த கோன். கோனுக்கு சிஎஸ்ஏ ஃபார்முலா என்ன? பை ஆர் எல். இதுல பை தெரியும், எல் ஆர் தெரியும், ஆனா எல் நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ எல் கண்டுபிடிக்கணும். ஒரு ரெஃபர் கொண்டு ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா எல்லுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, ரூட் ஆஃப் h ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். சார் எல்லுங்கிறது இந்த ஸ்லாண்ட் ஹைட்டு, ஹெச்ங்கிறது இந்த வெர்டிக்கல் ஹைட்டு, ரேடியஸ்ங்கிறது இந்த சென்டர்ல இருந்து எட்ஜுக்கு உண்டான அந்த தூரம். ஓகே, ஸோ எல் வந்து நமக்கு தெரியாது, எல்லை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? திஸ் இஸ் த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஸோ h ஸ்கொயர் 24 ஸ்கொயர், r ஸ்கொயர் தட் இஸ் 7 ஸ்கொயர். ஸோ 24 ஸ்கொயர் பண்ணா 16 balance 1, 4 2s are 8, 9 and 4 2s are 8 and 4 2s are 4, 6 17 5 76 and 7 7 49. add பண்ணா 6 9 15 balance 1 8 8 plus 4 12 12 plus 1 6 625 na root of 625 na that is 25. So what is the slant height? Slant height is 25. இத within box போட்டுடுங்க. Okay. CSA of the cone. இந்த curved surface area of the cone நம்ம எது கூட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா area of the canvas கூட என்ன செய்யலாம், ரிலேட் பண்ணலாம். area of the canvas is equal to what? pi r l. இந்த CSA of the cone க்கு பதிலா area of the canvas போட்டாச்சு, அந்த equal to அப்படிங்க போட்டாச்சு, இந்த pi r l அப்படிங்க போட்டாச்சு. ஸோ கால்குலேட் பண்ணுங்க. pi 22 by 7 into what is radius 7, what is slant height இப்போ தான் கால்குலேட் பண்ணோம் 25. அடி கொடுத்தா 22 into 25. Okay, area of the canvas is a rectangular canvas. So length into breadth என்ன போட்டுறலாம், length into breadth ன்னு போட்டுறலாம். What is the length? நமக்கு அது தெரியாததான் கண்டுபிடிக்கணும். What is the breadth? Breadth is 4. So 22 into 5 into 25. நம்ம L தானே கண்டுபிடிக்கணும். 24. 4 வந்து கீழே டினாமினேட்டர்ல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ்ல கீழே வந்துடும். அடி கொடுக்க முடியுமா? 11 2s are 2 2s are மல்டிப்ளை பண்ணுங்க. 25 into 11 275. 275 2 ஆல் டிவைட் பண்ணணுமா? 1 2 is 2, 3 2s are 6, 7 2s are 14, point which is 0. So 137.5 meter. This is the length of the canvas. அவ்வளவுதான். இதை என்ன செஞ்சிட வேண்டியதான், ப்ராப்பரா அப்படியே எடுத்து எழுதிட வேண்டியதான். Hence the length of the canvas is what? 137.5 meter. Very simple தான். 5 மார்க் क्वेश्चनல கேட்க வேண்டியது நம்ம வச்சிருந்த மாடல்ல
2 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ எது எப்படியோ அந்த சம்ம நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். இதுக்கு ரிலேட்டடான சம்ஸ் எல்லாம் என்ன செய்யுங்க, மிஸ் பண்ணாம செஞ்சு பாருங்க. See you in the next lesson.